அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாவின் வார்த்தையான குரானை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கட்டாயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளையும் ஓரளவாவது புரிந்து கொள்வது அவசியமாகும். அதன் அடிப்படையிலேயே தமிழ் குரான் வகுப்பு எனும் இந்த யூடியூப் தளத்திலே நபிகளாரின் வாழ்க்கை வரலாறு அடங்கிய சுருக்கமான ஆதாரபூர்வமான தொகுப்பை பதிவிட்டு இருக்கிறோம். இதை முழுமையாக கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 3ஆம் கட்டம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வின் கடைசி கட்டம். இஸ்லாமிய அழைப்பு பணி ஏறக்குறைய 20 ஆண்டு காலமாக சந்தித்த சிரமங்கள், இன்னல்கள், துன்பங்கள், மோதல்கள், போர்கள் ஆகிய அனைத்திற்கு பின் ஏற்பட்ட அழகிய பின் விளைவுகள்தான் இக்காலகட்டத்தின் முக்கிய அம்சங்கள். இந்த மக்கா வெற்றிக்கு பின் அரபு உலகமே முற்றிலும் மாற்றம் கண்டது. அரபிய தீபகற்பத்தின் எதிர்காலமே தெளிவான வெளிச்சத்தை நோக்கி வெற்றி நடைபோட்டது. மக்கா வெற்றிக்கு முன், மக்கா வெற்றிக்கு பின் என்று மக்கா வெற்றி ஒரு வரலாற்று அடித்தளமாக மாறியது. குறைஷிகள்தான் அரபு மக்களுக்கு மார்க்க வழிகாட்டிகளாக விளங்கினார்கள். சிலைகளை புறந்தள்ளிவிட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டது அரபிய தீபகற்பத்தில் சிலை வணக்கம் வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒளிந்தது என்பதற்கு மாபெரும் சான்றாகும். இக்காலகட்டத்தை நாம் 2ஆக பிரிக்கலாம். 1 தியாகங்களும் போர்களும். 2 பல குடும்பத்தினர், கிளையினர் கூட்டம் கூட்டமாக இஸ்லாமிய மார்க்கத்தில் இணைதல். இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததாக இருந்தாலும் இவற்றை வேறுபடுத்தி காட்ட முதலாக போர்களை பற்றி பேச இருக்கிறோம். ஏனென்றால் இதற்கு முன்னால் போரை பற்றியே நாம் அதிகம் அலசி இருக்கிறோம். அதனால் தொடர்ந்து போரை பற்றி பேசுவதே பொருத்தமானதாக இருக்கும். ஹுனைன் யுத்தம். மக்கா வெற்றி அரபிகள் யாரும் எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சியாகும். இதனை கண்ணுற்ற அக்கம் பக்கத்தில் உள்ளோர் திடுக்கிட்டார்கள். அவர்களால் அதனை தடுத்து நிறுத்த முடியாததால் பெரும்பாலான மக்கள் பணிந்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். எனினும் கர்வமும் வம்பும் முரட்டு குணமும் கொண்ட சமூகத்தவர்கள் அடிபணிய மறுத்தார்கள். இவர்களில் ஹவாஸின், சகிப் கோத்திரத்தினர் முன்னிலை வகித்தார்கள். இவர்களுடன் கைஸ், ஐலான் கோத்திரத்தைச் சேர்ந்த நஸ்ர், ஜுஷம், சாத் இப்னு பக்ர் ஆகிய குடும்பத்தினரும் ஹிலால் குடும்பத்தைச் சேர்ந்த சிலரும் சேர்ந்து கொண்டார்கள். முஸ்லிம்களின் வெற்றியை ஏற்பது இந்த கோஷ்டிகளுக்கு மான பிரச்சனையாகவும் கண்ணிய குறைவாகவும் தென்படவே முஸ்லிம்கள் மீது தாக்குதல் தொடுக்க மாலிக் இப்னு அவுஃப் நஸ்ரி என்பவனின் தலைமையில் ஒன்று சேர்ந்தார்கள். அவுதாஸில் எதிரிகள். முஸ்லிம்களிடம் சண்டையிடுவதற்கு படை வீரர்களை மாலிக் இப்னு அவுஸ் ஒன்று திரட்டினார். அவரின் படை வீரர்கள் அனைவரும் பொருட்கள், செல்வங்கள், மனைவி மக்கள் அனைத்துடனும் போர்க்களத்திற்கு வந்து வீரதீரமாக போரிட வேண்டும் என ஆணையிட்டார். அவ்வாறே அனைவரும் அவுதாஸுக்கு வந்தார்கள். அவுதாஸ் என்பது ஹுனைன் அருகில் ஹவாஸின் கிளையார் வசிப்பிடத்திற்கு அருகாமையில் உள்ள ஒரு பள்ளத்தாக்காகும். ஹுனைன் என்பது தில் மஜாஸ் என்ற ஊரின் அண்மையில் உள்ள பள்ளத்தாக்காகும். இங்கிருந்து அரஃபா வழியாக ஏறக்குறைய 10 மைல் தொலைவில்தான் மக்கா இருக்கிறது. எனவே ஹுனைன் வேறு, அவுதாஸ் வேறு. ஆதாரம் ஃபத்உல் பாரி. போர் தளபதியின் முடிவுக்கு போர்க்கள நிபுணர் எதிர்ப்பு. மக்கள் அவுதாஸை அடைந்தவுடன் தங்கள் தளபதியிடம் ஒன்று கூடினார்கள். அவர்களில் துரைத் என்ற பெயருடைய போரில் நல்ல அனுபவமுள்ள ஒருவன் இருந்தான். அவன் வாலிபத்தில் வலிமைமிக்க போர் வீரனாக இருந்தான். தற்போது போர் பற்றி ஆலோசனை வழங்குவதற்காக படையுடன் வந்திருந்தான். அவனுக்கு கண் பார்வை குன்றியிருந்தது. அவன் மக்களிடம் தற்போது எந்த பள்ளத்தாக்கிற்கு வந்திருக்கிறோம் என்று வினவினான். அவுதாஸ் வந்துள்ளோம் என மக்கள் கூறினார்கள். இது குதிரைகள் பறந்து போரிட ஏதுவான இடம், கரடு முரடான உயர்ந்த மலைப்பகுதியும் அல்ல, மிகவும் மிருதுவான தாழ்ந்த தரைப்பகுதியும் அல்ல. ஆகவே இது பொருத்தமான இடமே. ஆயினும் நான் குழந்தைகளின் அழுகுரலையும் ஆடு மாடு கழுதை போன்றவற்றின் சப்தங்களையும் கேட்கிறேன். அவை இங்கு ஏன் வந்தன என கேட்டான். தளபதி மாலிக் இப்னு அவுஃப் தான் போர் வீரர்கள் அனைவரும் தங்களது மனைவி, மக்கள், கால்நடைகள், செல்வங்கள் அனைத்துடன் போர்க்களம் வரும்படி கட்டளையிட்டிருந்தார் என மக்கள் தெரிவித்தார்கள். துரைத் மாலிக்கை வரவழைத்து ஏன் இவ்வாறு செய்தாய் என்று விளக்கம் கேட்க, ஒவ்வொரு படை வீரரின் பின்னணியிலும் இவர்கள் இருந்தால்தான் குடும்பத்தையும் பொருளையும் பாதுகாக்க தீவிரமாக போர் செய்வார்கள் என்றான் தளபதி மாலிக். அதற்கு துரைத், ஆட்டு இடையனே, அல்லாஹுவின் மீது ஆணையாக ஒருவன் தோற்று புறமுதுகிட்டு ஓட ஆரம்பித்தால் எதுதான் அவனை தடுத்து திரும்ப போர்க்களத்திற்கு கொண்டு வரும்? சரி, இந்த போரில் உனக்கு வெற்றி கிடைத்தால் அதில் ஒரு வீரனின் ஈட்டி மற்றும் வாளால் தான் கிடைக்க முடியும். உனக்கு தோல்வி ஏற்பட்டால் அதில் உன் குடும்பத்தினர் முன்னே இழிவடைவதாகும். உனது செல்வங்களையெல்லாம் இழந்து நிற்கதியாகி விடுவாய் என எச்சரித்துவிட்டு சில குடும்பத்தினரையும் தலைவர்களையும் குறிப்பாக விசாரித்தார். அதன்பின் மாலிக்கிடம்,
ஹவாஸின் கிளையினரின் குழந்தைகளை போர் மைதானத்தில் நேரடியாக பங்கு கொள்ள வைப்பது சரியான முறையல்ல, பயன் தரத்தக்கதுமல்ல. குடும்பங்களை பாதுகாப்பான உயரமான இடங்களில் இருக்கவை. அதன்பின் குதிரை மீது அமர்ந்து மதம் மாறிய இந்த எதிரிகளிடம் போரிடு. உனக்கு வெற்றி கிட்டினால் குடும்பத்தினர் உன்னிடம் வந்து சேர்ந்து விடுவார்கள். நீ தோல்வியை தழுவினால் அது உன்னோடு முடிந்துவிடும். உனது குடும்பமும் பொருளும் எதிரிகளிடமிருந்து காப்பாற்றப்படும் என்றார். ஆனால் துரைதுடைய இந்த ஆலோசனையை தளபதியான மாலிக் நிராகரித்து விட்டான். மேலும், நீ சொல்வது போல் அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஒருபோதும் செய்ய முடியாது. நீயும் கிழடாகிவிட்டாய், உனது அறிவுக்கும் வயசாகிவிட்டது. அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த ஹவாஸின் கிளையினர் எனக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவ்வாறு செய்யாவிட்டால் இந்த கூர்மையான வாளின் மீது வீழ்வேன். அது என் முதுகிலிருந்து வெளியேறட்டும் என்றான். இந்த போரில் துரைதுக்கு பேரும் புகழும் கிடைத்து விடுவதை வெறுத்ததன் காரணமாகவே அவன் இவ்வாறு சொன்னான். இதனை கேட்ட ஹவாஸின் சமூகத்தார், நாம் உனக்கு கட்டுப்படுகிறோம், கீழ்ப்படுகிறோம் என்றார்கள். துரைத் கவலையுடன், இந்த நாளை பற்றி நான் என்ன சொல்ல முடியும்? இதில் நான் கலந்து கொள்ளவும் இல்லை, விலகி போகவும் இல்லை என்றான். மாலிக் முஸ்லிம்களின் பலத்தை அறிய ஒற்றர்களை அனுப்பியிருந்தான். அவர்களோ முஸ்லிம்களின் நிலையை அறிந்து முகம் சிவந்து நரம்புகள் புடைக்க முகம் இருள் கவ்வ திரும்பி வந்தார்கள். மாலிக் பதறி போய், உங்களுக்கு என்ன கேடு, உங்களுக்கு என்ன நிகழ்ந்தது என்றான். அல்லாஹ்வின் மீது ஆணையாக கருப்பும் வெண்மையும் கலந்த குதிரைகள் மீது வெண்மை நிற வீரர்களை கண்டோம். அதனை கண்ட எங்கள் உடலில் ஏற்பட்ட மாற்றங்களை எங்களால் கட்டுப்படுத்த இயலவில்லை என்றார்கள் நபி அவர்களின் உளவாளி. எதிரிகள் புறப்பட்டு விட்ட செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எட்டியது. அபு ஹத்ரத் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு என்பவரிடம், நீ எதிரிகளுடன் கலந்து அங்குள்ள நிலைமைகளை முழுவதுமாக அறிந்து வந்து என்னிடம் தெரிவிக்கவும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார்கள். அவ்வாறே அவரும் சென்று வந்தார். மக்காவிலிருந்து ஹுனைனை நோக்கி. ஹிஜ்ரி 8 ஷவ்வால் மாதம் சனிக்கிழமை பிறை 6 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12,000 வீரர்களுடன் மக்காவிலிருந்து ஹுனைனை நோக்கி புறப்பட்டார்கள். இதில் 10,000 வீரர்கள் மதீனாவிலிருந்து வந்தவர்கள். மீதம் 2,000 வீரர்கள் மக்காவாசிகள். இவர்களில் பெரும்பாலோர் புதிதாக இஸ்லாமை ஏற்றவர்கள். மேலும் சஃப்வான் இப்னு உமையாவிடமிருந்து 100 கவச ஆடைகளை இரவலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொண்டார்கள். மக்காவில் அத்தாப் இப்னு உஸைத் ரலியல்லாஹு அன்ஹு என்பவரை தனது பிரதிநிதியாக நியமித்தார்கள். மக்காவிற்குள் வந்து சரியாக 19வது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைன் நோக்கி புறப்படுகிறார்கள். அன்று மாலை குதிரை வீரர் ஒருவர் வந்து, நான் மலை மீது ஏறி பார்த்தேன். அப்போது ஹவாஸின் கிளையினர் தங்களது குடும்பங்கள் செல்வங்களுடன் ஹுனைனில் குழுமியிருக்கின்றார்கள் என்று கூறினார். இதனை செவியேற்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்ஷா அல்லாஹ் நாளை அவை முஸ்லிம்களின் கனிமா ஆகிவிடும் என புன்னகை ததும்ப கூறினார்கள். அன்றிரவு படையின் பாதுகாப்புக்கு அனஸ் இப்னு அபு மர்சத் கனவி ரலியல்லாஹு அன்ஹு பொறுப்பேற்றார். ஆதாரம் சுனன் அபு தாவூத். ஹுனைனை நோக்கி செல்லும் வழியில் முஸ்லிம்கள் பசுமையான மிகப்பெரிய இலந்தை மரம் ஒன்றை கண்டார்கள். அந்த மரத்தை தாத் அன்வாத் என்று அரபிகள் அழைத்தார்கள். அக்காலத்தில் அதில் தங்களது வாட்களை தொங்க விடுவார்கள். அதில் தங்கி பிராணிகளை பலியிடுவார்கள். தங்களின் சிலை வழிபாடுகளுக்கு அதை பாக்கியம் பொருந்திய ஒன்றாக கருதி வந்தார்கள். அம்மரத்தை பார்த்தவுடன் படையில் இருந்த சிலர், அல்லாஹ்வின் தூதரே, முஷ்ரிக்குகளுக்கு தாத் அன்வாத் இருப்பதை போன்று எங்களுக்கும் ஒரு தாத் அன்வாத் ஏற்படுத்தி தாருங்கள் என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு அக்பர், முஹம்மதின் ஆத்மா எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக அவர்களுக்கு கடவுள்கள் இருப்பது போன்று எங்களுக்கும் ஒரு கடவுளை ஏற்படுத்தி தாருங்கள் என்று மூசாவின் கூட்டத்தினர் கேட்டது போலல்லவா கேட்கின்றீர்கள்? நிச்சயமாக நீங்கள் அறியாத கூட்டத்தினர். இதுதான் சென்று போனவர்களின் வழிமுறையாகும். உங்களுக்கு முன் சென்றவர்களின் வழிமுறைகளையே நிச்சயமாக நீங்களும் பின்பற்றுவீர்கள் என்று எச்சரித்தார்கள். ஆதாரம் முஸ்னத் அஹ்மத், ஜாமி உத் திர்மிதி. மற்றும் படையில் உள்ள சிலர் படையின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதை பார்த்து, இன்றைய தினம் நம்மை யாராலும் வெல்ல முடியாது என்று கூறினார்கள். சிலரின் இந்த கூற்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகுந்த வருத்தத்தை அளித்தது. முஸ்லிம்கள் திடீரென தாக்கப்படுதல். ஷவ்வால் மாதம் பிறை 10 செவ்வாய் மாலை புதன் இரவு இஸ்லாமிய படை ஹுனைன் வந்தடைந்தது. முஸ்லிம்களுக்கு முன்னதாகவே மாலிக் இப்னு அவுஃப் தனது படையுடன் அங்கு வந்து ஹுனைன் பள்ளத்தாக்கு முழுவதும் நிறுத்தி வைத்து விட்டான். மேலும் நன்கு அம்பெறிவதில் தேர்ச்சி பெற்ற வீரர்களை பதுங்கு குழிகளிலும் நெருக்கமான வளைவுகளிலும் முக்கிய நுழைவிடங்களிலும் பாதைகளின் ஓரங்களிலும் தங்க வைத்து விட்டான். முஸ்லிம்கள் தங்களுக்கு எதிரில் வந்தவுடன் முதலில் அம்புகளால் அவர்களை தாக்க வேண்டும், பின்பு அவர்கள் மீது பாய்ந்து நேருக்கு நேராக தாக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். அதிகாலை நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது படையை தயார் செய்து அவற்றுக்குரிய சிறிய பெரிய கொடிகளை வீரர்களுக்கு வழங்கினார்கள். அதிகாலையில் சற்று மங்கலான நேரத்தில் முஸ்லிம்கள் ஹுனைன் பள்ளத்தாக்கினுள் நுழைய ஆரம்பித்தார்கள்.
ஹுனைன் பள்ளத்தாக்கில் எதிரிகள் மறைந்திருப்பதை முஸ்லிம்கள் அறவே அறிந்திருக்கவில்லை. திடீரென எதிரிகள் அவர்களை நோக்கி அம்புகளை எறிந்தார்கள். பின்பு எதிரிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து முஸ்லிம்களை தாக்கினார்கள். இந்த திடீர் தாக்குதலை எதிர்பார்த்திராத முஸ்லிம்கள் சமாளிக்க முடியாமல் அங்கும் இங்குமாக ஓடினார்கள். இது மிகப்பெரிய தோல்வியாக அமைந்தது. புதிதாக இஸ்லாமை ஏற்றிருந்த அபு சுஃப்யான் இப்னு ஹர்ப் இக்காட்சியை பார்த்து, இவர்கள் செங்கடல் வரை ஓடிக்கொண்டே இருப்பார்கள் போல் தெரிகிறதே என்றார். மேலும் ஜபலா இப்னு ஹன்பல் அல்லது கலதா இப்னு ஹன்பல் என்பவன், பாருங்கள், இன்று சூனியம் பொய்யாகிவிட்டது என்று ஓலமிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளத்தாக்கின் வலப்புறமாக ஒதுங்கிக் கொண்டு, மக்களே, என் பக்கம் வாருங்கள், நான் அல்லாஹுவின் தூதர், நான் தான் முஹம்மது இப்னு அப்துல்லா என்று அழைத்தார்கள். இந்த இக்கட்டான நிலையில் முஹாஜிர் மற்றும் அன்சாரிகளில் வெகு குறைவானவர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தார்கள். இவர்கள் 9 நபர்கள் என இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 12 நபர்கள் என கூறுகிறார்கள். ஆனால் கீழ்காணும் அஹ்மது மற்றும் முஸ்தத்ரக்குல் ஹாக்கிமில் இடம்பெற்றிருக்கும் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் அறிவிப்பில் வந்திருக்கும் எண்ணிக்கையே சரியானது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், ஹுனைன் போரிலே நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு மக்கள் ஓடிவிட்ட நிலையில் முஹாஜிர் மற்றும் அன்சாரிகளைச் சேர்ந்த 80 நபர்கள் மட்டும் நபி அவர்களுடன் உறுதியாக நின்றார்கள். புறமுதுகு காட்டி ஓடவில்லை. ஆதாரம் முஸ்தத்ரக்குல் ஹாக்கிம், முஸ்னத் அஹ்மது. மேலும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், ஹுனைன் சண்டையின் போது மக்களெல்லாம் புறமுதுகு காட்டி ஓடிவிட்டார்கள். அன்றைய தினத்தில் ஏறக்குறைய நாங்கள் 100 நபர்களுக்கு குறைவானவர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தோம். ஆதாரம் ஜாமிஉ திர்மிதி. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நிகரற்ற வீரம் வெளிப்பட்டது. நானே நபியாவேன், அதில் எந்த பொய்யும் இல்லை, நான் அப்துல் முத்தலிபின் மகனாவேன் என்று கூறிக்கொண்டே தங்களது கோவேறு கழுதையை எதிரிகள் நோக்கி ஓட்டினார்கள். எனினும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரைந்து முன்னேறி விடாமல் இருக்க அபு சுஃப்யான் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு கோவேறு கழுதையின் கடிவாளத்தை பிடித்து கொண்டார். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதன் இருக்கையை பிடித்து கொண்டார். இதற்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோவேறு கழுதையிலிருந்து கீழே இறங்கி, அல்லாஹுவே, உனது உதவியை இறக்கு என்று பிரார்த்தனை புரிந்தார்கள். முஸ்லிம்கள் களம் திரும்புதல், போர் உக்கிரமாகுதல். மக்களை சப்தமிட்டு அழைக்கும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பாஸை பணித்தார்கள். அவர் உரத்த குரலுடையவராக இருந்தார். இதை பற்றி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நான் மிக உயர்ந்த சப்தத்தில் ஐன அஸ்ஹாபு சமூரா, சமூரா மரத்தோழர்கள் எங்கே என்று அழைத்தேன். எனது சப்தத்தை கேட்டவுடன் மாடு தனது கன்றை நோக்கி ஓடி வருவது போல் தோழர்கள் ஓடி வந்தார்கள். எனது அழைப்புக்கு யா லப்பைக், யா லப்பைக், ஆஜராகிவிட்டோம், ஆஜராகிவிட்டோம் என்று பதில் சொன்னார்கள். ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம். சிலர் வேகமாக ஓடிக்கொண்டிருந்த தனது ஒட்டகத்தை திருப்ப முயன்று அது முடியாமல் ஆனபோது அதிலிருந்த தங்களது ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு கீழே குதித்து சப்தம் வந்த திசையை நோக்கி ஓடி வந்தார்கள். இவ்வாறு புதிதாக 100 நபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒன்று சேர்ந்தவுடன் எதிரியை நோக்கி முன்னேறி சண்டையிட்டார்கள். பின்பு அன்சாரிகளை, ஏ அன்சாரிகளே, ஏ அன்சாரிகளே என்று கூவி அழைக்கப்பட்டது. குறிப்பாக ஹாரிஸ் இப்னு கஸ்ரத் கிளையனரை கூவி அழைக்கப்பட்டது. இவ்வாறு ஒன்றன் பின் ஒன்றாக முஸ்லிம்களை அழைக்க எல்லோரும் மைதானத்தில் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். இரு தரப்பினருக்கும் இடையில் கடுமையான சண்டை நிகழ்ந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்போதுதான் போர் சூடு பிடித்திருக்கிறது என்று கூறி பூமியிலிருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்து முகங்கள் எல்லாம் நாசமாகட்டும் என்று கூறி எதிரிகளை நோக்கி வீசி எறிந்தார்கள். அங்கிருந்த எதிரிகள் அனைவரின் கண்களிலும் அல்லாஹ் இந்த மண்ணை பரப்பிவிட்டான். எதிரிகளின் வேகம் தணிந்து போரில் பின்வாங்க ஆரம்பித்தார்கள். எதிரிகள் தோல்வி அடைகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைப்பிடி மண்ணை வீசிய சில நிமிடங்களிலேயே எதிரிகள் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தார்கள். முஸ்லிம்களின் எதிர் தாக்குதலால் சகிப் கிளையினரில் மட்டும் 70 நபர்கள் கொல்லப்பட்டார்கள். எதிரிகள் தாங்கள் கொண்டு வந்த உடைமைகளையெல்லாம் விட்டுவிட்டு போர் மைதானத்திலிருந்து ஓட்டம் பிடித்தார்கள். அவர்கள் கொண்டு வந்திருந்த ஆயுதங்கள், பொருட்கள் அனைத்தையும் முஸ்லிம்கள் ஒன்று சேர்த்தார்கள். முஸ்லிம்களுக்கு கிடைத்த இந்த வெற்றியை பற்றிதான் அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். பல போர்க்களங்களில் உங்கள் தொகை குறைவாயிருந்தும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்திருக்கின்றான். எனினும் ஹுனைன் போர் அன்று உங்களை பெருமையில் ஆழ்த்தி கொண்டிருந்த உங்களுடைய அதிகமான மக்கள் தொகை உங்களுக்கு எந்த பலனும் அளிக்கவில்லை.
பூமி இவ்வளவு விசாலமாக இருந்தும் அது சமயம் அது உங்களுக்கு மிக நெருக்கமாகிவிட்டது. அன்றி நீங்கள் புறங்காட்டி ஓடவும் தலைப்பட்டீர்கள். இதன் பின்னர் அல்லாஹ் தன்னுடைய தூதர் மீதும் நம்பிக்கையாளர்கள் மீதும் தன்னுடைய அமைதியை அளித்து அருள் புரிந்தான். உங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு படையையும் உங்களுக்கு உதவியாக இறக்கி வைத்து நிராகரிப்பவர்களை வேதனை செய்தான். இதுதான் நிராகரிப்பவர்களுக்குரிய கூலியாகும். அல் குர்ஆன் அத்தியாயம் 9 வசனம் 25-26. எதிரிகளை விரட்டுதல். போரில் தோல்வி கண்ட எதிரிகள் பல பக்கங்களிலும் சிதறி ஓடினார்கள். ஒரு பிரிவினர் தாயிஃபை நோக்கி ஓடினார்கள். வேறொரு பிரிவினர் நக்லா என்ற ஊரை நோக்கி ஓடினார்கள். மற்றும் ஒரு பிரிவினர் அவுதாஸை நோக்கி ஓடினார்கள். இதைத் தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளை விரட்டி பிடிப்பதற்கு முதலில் அவுதாஸை நோக்கி ஒரு படையை அனுப்பினார்கள். அதற்கு அபு ஆமீர் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு தலைமையேற்றார். அங்கு இரு தரப்பினருக்கும் இடையில் சிறு மோதல் ஏற்பட்டது. அதிலும் எதிரிகள் தோல்வி அடைந்து ஓடிவிட்டார்கள். இந்த மோதலில் தலைவராயிருந்த அபு ஆமீர் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டார். முஸ்லிம்களின் குதிரை வீரர்களில் ஒரு பிரிவினர் நக்லாவை நோக்கி ஓடிய முஷ்ரிக்குகளை விரட்டிச் சென்றார்கள். அவர்களுக்கிடையிலும் சிறு மோதல் ஏற்பட்டது. இச்சண்டையில் துரைத் இப்னு சிம்மாவை ரபியா இப்னு ருஃபை ரலியல்லாஹு அன்ஹு கொன்றார். இந்த போரில் தோற்ற பெரும்பாலான முஷ்ரிக்குகள் தாயிஃபை நோக்கித்தான் ஓடினார்கள். எனவே கனிமத்து பொருட்களை ஒழுங்குபடுத்தி ஒன்று சேர்த்துவிட்டு தாயிஃபை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையுடன் பயணமானார்கள். கனிமா பொருட்கள். இந்த போரில் முஸ்லிம்களுக்கு ஏராளமான கனிமத்து பொருட்கள் கிடைத்தன. 6000 அடிமைகள், 24,000 ஒட்டகங்கள், 40,000த்திற்கும் அதிகமான ஆடுகள், 4,000 ஊக்கியா வெள்ளிகள் ஆகியவை கனிமத்தாக வெற்றி பொருளாக கிடைத்தன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவற்றை ஒன்று சேர்த்து ஜிஹ்ரானா என்ற இடத்தில் வைத்து அதற்கு மஸ்ஊத் இப்னு அம்ர் கிஃபாரியை பாதுகாவலராக நியமித்தார்கள். தாயிஃப் சென்று திரும்பிய பிறகுதான் இவற்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கிட்டார்கள். சிறை விடிக்கப்பட்டவர்களில் ஷீமா பின்த் ஹாரிஸ் அல் சஹ்தியா என்ற பெண்ணும் இருந்தார். இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பால்குடி சகோதரி ஆவார். இவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழைத்து வரப்பட்டது. அந்த பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். நபி அவர்கள் ஒரு அடையாளத்தை கொண்டு அந்த பெண்மணி இன்னார்தான் என்பதை அறிந்து கொண்டார்கள். அவரை சங்கை செய்து தனது போர்வையை விரித்து அமர வைத்தார்கள். அவருக்கு உதவி செய்து அவரது கூட்டத்தாரிடமே அனுப்பி வைத்தார்கள். தாயிஃப் போர். இந்த போர் உண்மையில் ஹுனைன் போரின் ஒரு தொடராகும். ஹவாஸின் சகீப் கிளையினரில் தோல்வியடைந்த அதிகமானவர்கள் தங்களின் தளபதி மாலிக் இப்னு அவுஃப் நஸ்ரியுடன் தாயிஃபில் அடைக்கலம் புகுந்தார்கள். முதலில் 1000 வீரர்களுடன் காலித் இப்னு வலீதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார்கள். பின்பு நக்லா அல் யமானியா, கர்னுல் மனாஜில், லியா வழியாக தாயிஃபிற்கு பயணமானார்கள். லியா என்ற இடத்தில் மாலிக் இப்னு அவுஃபிற்கு சொந்தமான பெரும் கோட்டை ஒன்று இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை உடைக்கும்படி கட்டளையிட்டார்கள். தாயிஃபின் கோட்டையில் எதிரிகள் அடைக்கலம் புகுந்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோட்டையை சுற்றி முற்றுகையிட்டார்கள். இந்த முற்றுகை பல நாட்கள், அதாவது 40 நாட்களாக நீடித்தது என்று சஹீஹ் முஸ்லிமில் வரும் ஒரு அறிவிப்பிலிருந்து தெரிய வருகிறது. ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் இதற்கு மாற்றமாக கூறுகின்றார்கள். சிலர் 20 நாட்கள் என்றும், சிலர் 10க்கும் மேற்பட்ட நாட்கள் என்றும், சிலர் 18 நாட்கள் என்றும், சிலர் 15 நாட்கள் என்றும் கூறுகின்றார்கள். ஆதாரம் ஃபத்உல் பாரி. இக்காலகட்டத்தில் இரு தரப்பிலிருந்தும் அம்பு, ஈட்டி, கற்கள் ஆகியவற்றால் தாக்குதல்கள் நடந்தன. முதலில் எதிரிகளிடமிருந்து அம்புகளால் கடுமையான தாக்குதல் நடந்தது. முஸ்லிம்களில் பலருக்கு இதில் பலத்த காயம் ஏற்பட்டது. 12 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். இதனால் முஸ்லிம்கள் தங்களது முகாம்களை மாற்றி உயரமான இடத்திற்கு சென்று விட்டார்கள். அதாவது இன்று தாயிஃபின் பெரிய பள்ளிவாசல் இருக்கும் இடத்தில் தங்களது முகாம்களை அமைத்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின்ஜனி கருவிகள் மூலமாக கற்களை எறிந்து கோட்டை சுவரில் பெரும் ஓட்டையை ஏற்படுத்தினார்கள். முஸ்லிம்கள் மரப்பலகைகளால் செய்யப்பட்ட பீரங்கி போன்ற குழாய்களில் புகுந்து கொண்டு கோட்டை சுவரை நோக்கி நெருங்கினார்கள். எதிரிகள் பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பு கொக்கிகளை கொண்டு மேலிருந்து முஸ்லிம்களை தாக்கினார்கள். இதனால் மரக்குழாய்களிலிருந்து முஸ்லிம்கள் வெளியேறினார்கள். அப்போது எதிரிகள் முஸ்லிம்களை நோக்கி அம்புகளை எறிந்தார்கள். அதில் முஸ்லிம்கள் பலர் கொல்லப்பட்டார்கள். இதைத் தொடர்ந்து எதிரிகளை பணிய வைப்பதற்காக போர் தந்திரம் என்ற முறையில் மற்றொரு வழியையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையாண்டார்கள். அங்கிருந்த திராட்சை கொடிகளை எல்லாம் வெட்டி வீழ்த்துமாறு கட்டளையிட்டார்கள். முஸ்லிம்களும் அவ்வாறே செய்தார்கள். இதை பார்த்த சகீப் கிளையினர்
தூது அனுப்பி அல்லாஹுவுக்கும் உறவுக்காகவும் அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று வேண்டினார்கள். நபி அவர்களும் அதை விட்டுவிட்டார்கள். யார் கோட்டையிலிருந்து வெளியேறி எங்களிடம் வந்து சேர்ந்து விடுவாரோ அவர் அடிமைப்படுத்தப்பட மாட்டார் என்று அறிவிக்கும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். இந்த அறிவிப்பை கேட்டு எதிரிகளில் 23 வீரர்கள் சரணடைந்தார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. அதில் பிரசித்தி பெற்ற அபு பக்ராவும் ஒருவர். இவர் நீர் இறைக்கும் கப்பியின் மூலமாக கயிற்றில் கீழே இறங்கி வந்தார். இதற்கு அரபியில் பக்கரா என்று சொல்லப்படும். இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அபு பக்ரா என்று புனை பெயரிட்டார்கள். வந்தவர்கள் அனைவரையும் உரிமை விட்டார்கள். அவர்களில் ஒவ்வொருவரையும் முஸ்லிம்களில் ஒருவர் பொறுப்பேற்கும்படி செய்தார்கள். இச்சம்பவங்களை கண்ட எதிரிகள் மனச்சங்கடத்திற்கு உள்ளானார்கள். இவ்வாறு முற்றுகையின் காலம் நீண்டு கொண்டே சென்றது. கோட்டையை வெல்வதும் மிகச் சிரமமாக இருந்தது. எதிரிகளின் அம்பு மற்றும் இரும்பு கொக்கிகளுடைய தாக்குதலால் முஸ்லிம்களுக்கு பெருத்த சேதமும் ஏற்பட்டது. ஓராண்டுக்கு முற்றுகையை தாக்குப்பிடிக்கும் அளவிற்கு கோட்டைவாசிகள் முழு தயாரிப்புகளுடன் இருந்தார்கள். இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நௌஃபல் இப்னு முஆவியாவிடம் ஆலோசனை செய்தார்கள். அவர் கூறிய கருத்து என்னவென்றால், இவர்கள் பொந்தில் உள்ள நரியை போன்றவர்கள். நீங்கள் அதை பிடிக்க வேண்டுமென்று நிலையாக நின்றால் பிடித்து விடலாம். அதை விட்டு செல்வதால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காது. நௌஃபலின் இந்த ஆலோசனையை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி சென்று விடலாம் என்று முடிவு செய்தார்கள். உமரை அழைத்து, இன்ஷா அல்லாஹ் நாளை நாம் திரும்ப இருக்கிறோம் என்று மக்களுக்கு அறிவிக்கும்படி கூறினார்கள். கோட்டையை வெற்றி கொள்ளாமல் நாம் எப்படி திரும்புவது என்று முஸ்லிம்கள் கேட்டார்கள். இந்த பேச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காதுக்கு எட்டியவுடன், சரி நாளையும் போரிடுங்கள் என்று கூறினார்கள். மக்கள் மறுநாள் போருக்கு சென்றபோது கடினமான காயம் அவர்களுக்கு ஏற்பட்டது. அன்று மாலையில் நாளை நாம் திரும்பிச் சென்று விடலாம் என அறிவிப்பு செய்தார்கள். மக்கள் அதை கேட்டு சந்தோஷம் அடைந்து புறப்படுவதற்கு தயாரானார்கள். இதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். மக்கள் பயணமானவுடன் பின்வரும் துஆவை, பிரார்த்தனையை ஓதும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். திரும்புகிறோம், பாவமீட்சி கோருகிறோம், இறைவணக்கம் செய்கிறோம், எங்கள் இறைவனையே புகழ்கிறோம். சிலர், அல்லாஹுவின் தூதரே, இந்த சகீப் கிளையினருக்கு எதிராக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூறினார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுவே சகீப் கிளையினருக்கு நேர்வழி காட்டு, அவர்களை என்னிடம் வரச் செய் என்று பிரார்த்தனை புரிந்தார்கள். ஜிஹ்ரானாவில் கனிமாவை பங்கு வைத்தல். தாயிஃபில் முற்றுகையை முடித்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹ்ரானா திரும்பி அங்கு 10 நாட்களுக்கு மேலாக தங்கியிருந்தார்கள். ஆனால் கனிமத்தை பங்கிடவில்லை. இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாமதப்படுத்தியதற்கு காரணம், ஹவாஸின் கிளையினர் மன்னிப்பு கோரி தங்களிடம் வந்தால் அவர்களது பொருட்களை திரும்ப கொடுத்து விடலாம் என்பதற்கே. 10 நாட்களுக்கு மேலாகியும் அவர்கள் திரும்ப வராததால் கனிமா பொருட்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கிட்டார்கள். கோத்திரங்களின் தலைவர்களும் மக்காவின் முக்கிய பிரமுகர்களும் தங்களின் பங்கை மிக்க ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தார்கள். புதிதாக இஸ்லாமை ஏற்றிருந்த இவர்களுக்கு கனிமா முதலாவதாகவும் அதிகமாகவும் கொடுக்கப்பட்டது. அபு சுஃப்யானுக்கு 40 ஊக்கியா வில்லியும் 100 ஒட்டகைகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கினார்கள். அவர், எனது மகன் யஜீதுக்கு என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜீதுக்கும் அதே அளவு வழங்கினார்கள். பின்பு எனது மகன் முஆவியாவுக்கு என்று கேட்டார். அவருக்கும் அதே அளவு வழங்கினார்கள். ஹக்கீம் இப்னு ஹிசாமுக்கு 100 ஒட்டகங்கள் வழங்கினார்கள். பின்பு சஃப்வான் இப்னு உமையாவுக்கு 3 தடவை 100 300 ஒட்டகங்கள் கொடுத்தார்கள். இவ்வாறே பல குறைஷி தலைவர்களுக்கும் ஏனைய கோத்திரத்தாரின் தலைவர்களுக்கும் 100 ஒட்டகங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழங்கப்பட்டது. ஆதாரம் அஷ்-ஷிஃபா. மற்றவர்களுக்கெல்லாம் 50, 40 என வழங்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த கொடைத்தன்மையை கண்ட மக்கள், முஹம்மது வறுமையை கண்டு அஞ்சாமல் வாரி வழங்குகிறார் என்று பேசினார்கள். கிராம அரபிகளும் இந்த செய்தியை கேட்டு பொருட்களை பெறுவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். நபி அவர்களை நிர்பந்தமாக தள்ளிச் சென்று ஒரு மரத்தில் சாய்த்தார்கள். அவர்களை போர்வையால் இறுக்கி, அதில் எங்களுக்கும் கொடுங்கள் என்று விடாப்பிடியாக கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்களே, எனது போர்வையை என்னிடம் கொடுத்து விடுங்கள். திகாமா மாநிலத்துடைய மரங்களின் எண்ணிக்கை அளவு கால்நடைகள் இருந்தால் அதையும் உங்களுக்கே பங்கிட்டு கொடுத்து விடுவேன். பின்பு நான் கஞ்சனாகவோ கோழையாகவோ பொய்யனாகவோ இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னார்கள். பிறகு தனது ஒட்டகத்திற்கு அருகில் சென்று அதன் திமிழில் இருந்து சில முடிகளை பிடுங்கி மக்களை நோக்கி உயர்த்தி காண்பித்து, மக்களே, அல்லாஹுவின் மீது சத்தியமாக
உங்களுடைய கனிமா பொருட்களிலிருந்து 1/5 தவிர அதிகமாக இந்த முடியின் அளவு கூட நான் எனக்காக வைத்துக் கொள்ளவில்லை. நான் பெற்றுக்கொண்ட 1/5 உங்களுக்கே திருப்பி வழங்கப்பட்டு விட்டது என்று கூறினார்கள். மற்ற கனிமா பொருட்கள் அனைத்தையும் கொண்டு வரும்படி ஸைத் இப்னு சாபித்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். மக்கள் அனைவரும் அங்கு வரவழைக்கப்பட்டார்கள். மீதமிருந்த பொருட்களை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு பங்கிட்டார்கள். காலாட்படை வீரர்களுக்கு 4 ஒட்டகங்கள் அல்லது 40 ஆடுகள் வழங்கப்பட்டன. குதிரை வீரருக்கு 12 ஒட்டகங்கள் அல்லது 120 ஆடுகள் வழங்கப்பட்டன. நபி அவர்கள் மீது அன்சாரிகளின் வருத்தம். புதிதாக இஸ்லாமை தழுவிய குறைஷி தலைவர்களுக்கும் ஏனைய குறைஷிகளுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அதிகமாக வாரி வழங்கினார்கள். ஆனால் இஸ்லாமுக்காக நீண்ட காலம் தியாகம் செய்து வந்த தனது உற்ற தோழர்களுக்கு அந்த அளவு வழங்கவில்லை. ஒரு பெரிய அரசியல் காரணத்தை முன்னிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு செய்தார்கள். பொதுவாக மக்கள் அந்த நுட்பத்தை விளங்கிக் கொள்ளாமல் பலவாறு பேசினார்கள். இதை பற்றி அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு வாயிலாக இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிப்பதை பார்ப்போம். அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், குறைஷிகளுக்கும் ஏனைய அரபு கோத்திரங்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனிமத்தை வாரி வழங்கினார்கள். ஆனால் அன்சாரிகளுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. இதனால் அன்சாரிகளில் ஒரு குறிப்பிட்ட கிளையினர் மன வருத்தமடைந்து பலவாறாக பேசினார்கள். அவர்களில் சிலர் அல்லாஹுவின் மீது சத்தியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது கூட்டத்தினருக்கே வாரி வழங்குகின்றார்கள் என்று பேசினார்கள். சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹுவின் தூதரே, அன்சாரிகளில் இந்த கூட்டத்தினர் உங்கள் மீது வருத்தமாக இருக்கின்றார்கள். உங்களுக்கு கிடைத்த இந்த கனிமா பொருட்களில் உங்கள் கூட்டத்தாருக்கும் ஏனைய கோத்திரங்களுக்கும் வாரி வழங்கினீர்கள். ஆனால் அன்சாரிகளுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. இதுதான் அவர்களின் வருத்தத்திற்கு காரணம் என்றார். சாதே, நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். நான் எனது கூட்டத்தாரில் ஒருவன்தானே என்று கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி, உங்கள் கூட்டத்தார்கள் இந்த தடாகத்திற்கு அருகில் ஒன்று சேருங்கள் என்று கூறினார்கள். சாத் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களிடமிருந்து வெளியேறி தனது கூட்டத்தாரிடம் சென்று அவர்களை அந்த தடாகத்திற்கு அருகில் ஒன்று சேர்த்தார். அங்கே சில முஹாஜிர்களும் வந்தார்கள். அவர்களுக்கு சாத் ரலியல்லாஹு அன்ஹு அனுமதி வழங்கவே அவர்களும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். மேலும் சில முஹாஜிர்கள் அங்கே வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. அனைவரும் ஒன்று சேர்ந்தவுடன் சாத் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று, அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள், வாருங்கள் என நபி அவர்களை அழைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு வந்து அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு பேசினார்கள். அன்சாரி கூட்டத்தினரே, உங்களை பற்றி எனக்கு எட்டிய செய்தி என்ன? என் மீது நீங்கள் கோபமடைந்துள்ளீர்களா? நீங்கள் வழிகேட்டில் இருக்கும்போது நான் உங்களிடம் வரவில்லையா? அல்லாஹ் உங்களுக்கு நான் வந்த பின் நேர்வழி காட்டினான். நீங்கள் ஏழைகளாக இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களை செல்வந்தர்களாக்கினான். நீங்கள் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களை ஒன்று சேர்த்தான். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி முடித்தார்கள். அல்லாஹுவின் தூதரே, ஆம், நீங்கள் கூறியது உண்மைதான். அல்லாஹும் அவனது தூதரும் எங்கள் மீது பெரும் கருணையுடையவர்கள், பேருபகாரம் உள்ளவர்கள் என்று அன்சாரிகள் கூறினார்கள். அன்சாரிகளே, நீங்கள் எனக்கு பதில் சொல்ல மாட்டீர்களா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் உங்களிடம் என்ன கூறுவது? அனைத்து உபகாரமும் கிருபையும் அல்லாஹுவுக்கும் அவனது தூதருக்குமே உரித்தானது என்று அன்சாரிகள் கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாவது, அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவின் மீது சத்தியமாக பொய்ப்பிக்கப்பட்டவராக நீங்கள் எங்களிடம் வந்தீர்கள். நாங்கள் உங்களை உண்மைப்படுத்தினோம். மக்களால் கைவிடப்பட்டவர்களாக எங்களிடம் வந்தீர்கள். நாங்கள் தான் உங்களுக்கு உதவி செய்தோம். மக்களால் விரட்டப்பட்ட நிலையில் வந்தீர்கள். நாங்கள் உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தோம். நீங்கள் சிரமத்துடன் வந்தீர்கள். நாங்கள் உங்களுக்கு ஆதரவளித்தோம் என்று நீங்கள் பதில் கூறலாம். அப்படி நீங்கள் கூறினால் அது உண்மைதான். நாமும் அதை உண்மை என்றே ஏற்றுக்கொள்கிறோம். அன்சாரிகளே, இந்த உலகின் அற்ப பொருள் விஷயத்திலா கோபமடைந்தீர்கள்? மக்களில் சிலர் பரிபூர்ண முஸ்லிமாவதற்காக நான் அதை அவர்களுக்கு கொடுத்தேன். உங்களை உங்களது இஸ்லாமிய மார்க்கத்திடமே ஒப்படைத்து விட்டேன். உங்களது இஸ்லாம் மிக உறுதிமிக்கது. அன்சாரிகளே, மக்கள் எல்லாம் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் அழைத்துச் செல்லும் போது நீங்கள் உங்கள் இல்லங்களுக்கு அல்லாஹுவின் தூதரை அழைத்துச் செல்வது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லையா? முஹம்மதின் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக ஹிஜ்ரத் என்ற சிறப்பு மட்டும் இல்லை என்றால் நான் அன்சாரிகளில் ஒருவனாகவே இருந்திருப்பேன்.
மக்கள் எல்லாம் ஒரு வழியில் சென்று அன்சாரிகள் மட்டும் வேறொரு வழியில் சென்றால் நான் அன்சாரிகளின் வழியில்தான் சென்றிருப்பேன். அல்லாஹுவே, அன்சாரிகளுக்கும் அவர்களின் பிள்ளைகளுக்கும் அவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கருணை காட்டுவாயாக என்று கூறி தங்களது உரையை முடித்தார்கள். கேட்டுக்கொண்டிருந்த அன்சாரிகள் எல்லாம் தாடி நனையும் அளவிற்கு அழுதார்கள். அல்லாஹுவின் தூதரே, எங்களது பங்கை திருப்தி கொண்டோம், நீங்கள் எங்களுக்கு கொடுத்த பங்கை பொருந்தி கொண்டோம் என்று கூறியவர்களாக கலைந்து சென்றார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி, இப்னு ஹிஷாம். ஹவாஸின் குழுவினரின் வருகை. இந்த நிகழ்ச்சிக்கு பின் ஜுஹைர் இப்னு சூதின் தலைமையில் 14 நபர்கள் கொண்ட ஹவாஸின் குழுவினர் இஸ்லாமை ஏற்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பால்குடி தந்தையின் சகோதரர் அபு ஃபுர்கானும் இருந்தார். நபி அவர்களிடம் அவர்கள் பையத் செய்த பின், அல்லாஹ்வின் தூதரே, உங்களிடம் கைதிகளாக இருப்பவர்களில் தாய்மார்களும் சகோதரிகளும் மாமியார்களும் தாயின் சகோதரிகளும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தீங்கு ஏற்படுவது சமுதாயத்துக்கு கேவலமாகும் என்று கூறிய பின், இறை தூதரே, தயாளத்தன்மையுடன் உதவி புரியுங்கள். உங்களை நாம் ஆதரவு வைக்கின்றோம், உதவியை எதிர்பார்க்கிறோம். நீங்கள் பால் குடித்த தாய்மார்களுக்கு உதவுங்கள். கலப்பற்ற முத்தான பாலால் உங்கள் வாய் நிரம்பியுள்ளது என்ற கவிகளை பாடினார்கள். இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடன் இருப்பவர்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள். பேச்சுகளில் எனக்கு மிக பிடித்தமானது உண்மையான பேச்சுதான். உங்களது பெண்களும் பிள்ளைகளும் உங்களுக்கு பிரியமானவர்களா அல்லது உங்கள் செல்வங்களா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, செல்வங்கள் எங்களுக்கு வேண்டாம், எங்களது குடும்பங்களே எங்களுக்கு வேண்டும். எங்கள் குடும்ப கௌரவத்திற்கு நிகராக எதையும் நாங்கள் மதிப்பதில்லை என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹுர் தொழுகைக்கு பின் என்னிடம் வந்து சபையில் எழுந்து நின்று, நாங்கள் அல்லாஹுடைய தூதரின் பரிந்துரையால் ஈமான் கொண்டவர்களிடமும் ஈமான் கொண்டவர்களின் பரிந்துரையால் அல்லாஹுடைய தூதரிடமும் எங்கள் கைதிகளை திரும்ப கொடுக்கும்படி கோருகிறோம் என்று கூறுங்கள். ஹவாஸின் கிளையினர் லுஹுர் தொழுகைக்கு பின் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியவாறே கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கும் அப்துல் முத்தலிப் குடும்பத்தாருக்கும் சொந்தமான கைதிகளை நான் உங்களுக்கு வழங்கி விடுகிறேன், மேலும் உங்களுக்காக மக்களிடமும் கேட்கிறேன் என்று கூறினார்கள். அதை கேட்ட முஹாஜிர்களும் அன்சாரிகளும், அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு சொந்தமானது உங்களுக்கு சொந்தமானதுதான் என்று கூறினார்கள். ஆனால் அக்ரா இப்னு ஹாபிஸ், நானும் தமீம் கிளையினரும் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூறிவிட்டார். உயைனா இப்னு ஹிஸ்னு, நானும் ஃபசாரா கிளையினரும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூறிவிட்டார்கள். இவ்வாறே அப்பாஸ் இப்னு மிர்தாஸ் என்பவரும் எழுந்து, நானும் சுலைம் கோத்திரத்தாரும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூறினார். ஆனால் சுலைம் கூட்டத்தார் எழுந்து, அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்குரியதை உங்களுக்கு தந்து விடுகிறோம் என்று கூறி தங்கள் தலைவரின் பேச்சை மறுத்து விட்டார்கள். அதற்கு அப்பாஸ் இப்னு மிர்தாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, என்னை இவ்வாறு பலவீனப்படுத்தி விட்டீர்களே என்று வருந்தினார். அதைத் தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த கூட்டத்தினர் இஸ்லாமை ஏற்று நம்மிடம் வந்திருக்கின்றார்கள். இவர்களின் வருகையை எதிர்பார்த்துதான் கனிமா பங்கீடு செய்வதில் தாமதம் காட்டினேன். நான் இவர்களிடம் பொருள் வேண்டுமா கைதிகள் வேண்டுமா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், எங்களின் குடும்பம்தான் வேண்டும் என்று கூறிவிட்டார்கள். அதற்கு ஈடாக அவர்கள் எதையும் மதிக்கவில்லை. எனவே யாரிடம் கைதிகள் இருக்கிறார்களோ அவர்களை எந்தவித பகரமும் எதிர்பார்க்காமல் விட்டுவிட வேண்டும். அல்லது விரும்பினால் அதற்குரிய பகரத்தை பிற்காலத்தில் அல்லாஹ் நமக்கு வழங்கும் கனிமாவிலிருந்து அவருடைய ஒரு பங்கிற்கு பகரமாக 6 பங்குகள் கொடுக்கப்படும் என்று கூறினார்கள். அதற்கு நபித்தோழர்கள், அல்லாஹ்வின் தூதரே, எந்த பகரமும் இல்லாமல் நாங்கள் இந்த கைதிகளை உரிமை விட்டு விடுகிறோம் என்று கூறினார்கள். ஆனால் அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் முழுமையான திருப்தியுடன் இதை செய்பவர் யார் அல்லது திருப்தியின்றி செய்பவர் யார் என்று எனக்கு தெரியாது. எனவே நீங்கள் சென்று ஆலோசித்துக் கொள்ளுங்கள். உங்களது தலைவர்கள் உங்கள் முடிவை எனக்கு தெரிவிக்கட்டும் என்று கூறினார்கள். இறுதியில் மக்கள் தங்களிடம் இருந்த கைதிகள் அனைவரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் திருப்பி கொடுத்து விட்டார்கள். உயைனா இப்னு ஹிஸ்ன் மட்டும் தனக்கு கிடைத்த வயதான மூதாட்டியை திரும்பத் தர அந்நேரத்தில் மறுத்து சென்று விட்டார்கள். பிறகு சிறிது நாட்கள் கழித்து திரும்ப கொடுத்து விட்டார்கள். கைதிகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிப்தி ஆடையை அணிவித்து மகிழ்ந்தார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி, ஃபத்ஹுல் பாரி. உம்ராவை நிறைவேற்றி மதினா திரும்புதல். இந்த நிகழ்ச்சிக்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹ்ரானாவில் இஹ்ராம் அணிந்து உம்ராவை நிறைவேற்றினார்கள். மக்காவில் அத்தாப் இப்னு உஸைப் ரலியல்லாஹு அன்ஹு என்ற தோழரை ஆளுநராக நியமித்துவிட்டு மதினா நோக்கி பயணமானார்கள். ஹிஜ்ரி 8 துல்காதா மாதம் முடிய 6 நாட்கள் இருக்கும்போது மதினா வந்தடைந்தார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், ஜாதுல் மஆத், தாரிக் இப்னு கல்தூன்.